வணக்கம். கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்பு செய்திகள். இந்த ஆண்டுக்குள் ஆசிரியர் ஆட்சேர்ப்பு செயல்முறையை முடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் 23,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை பணியமர்த்துவதற்கான ஒப்புதல் தற்போது கிடைத்துள்ளதாகவும் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இது தற்போதைய ஆசிரியர் பற்றாக்குறையையும் ஆசிரியர் இடமாற்றங்கள் தொடர்பான சிக்கல்களையும் கணிசமாக குறைக்கும் என்று அவர் கூறியுள்ளார். அதன்படி திறந்த மற்றும் வரையறுக்கப்பட்ட அடிப்படையில் தேர்வுகளை நடத்தி பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார். கரணி அமரசூரிய தலைமையில் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி தொடர்பான அமைச்சர்கள் ஆலோசனைக் குழு கூட்டத்திலேயே அவர் இந்த கருத்தை வெளியிட்டார். யாழ் போதனா வைத்தியசாலைக்கு வருபவர்கள் எச்சில் துப்பினால் கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கவுள்ளதாக யாழ் போதனா வைத்தியசாலை நிர்வாகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பில் வைத்தியசாலை நிர்வாகம் கூறியுள்ளதாவது: யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை தினசரி பல்லாயிரக்கணக்கான நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் வருகை தரும் மிகுந்த நெரிசல் கொண்ட சுகாதார நிலையமாகும். இவ்வளவு பெரும் மக்கள் வருகையுள்ள சூழலில் வைத்தியசாலையை சுத்தமாகவும் சுகாதார தரநிலைக்கு இணங்கவும் பேணுவது எங்களின் முதன்மை பொறுப்பாகும். இத்தகைய நோக்கத்துடன் 100க்கும் மேற்பட்ட சுத்திகரிப்பு தொழிலாளர்கள் தினமும் இரவுகளாக பணியாற்றி வார்டுகள், நடைபாதைகள், கழிப்பறைகள் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளையும் மிகுந்த தூய்மையுடன் பராமரித்து வருகின்றனர். அவர்களின் அர்ப்பணிப்பு சேவையால் வைத்தியசாலை சுத்தமான சூழலை நிலைநிறுத்தி வருகிறது. ஆயினும் சிலர் வெற்றிலையை பயன்படுத்தி எச்சில் துப்புவதன் மூலம் வைத்தியசாலை வளாகத்தில் அசுத்தமும் அசௌகரியமும் ஏற்படுகிறது. இது சுகாதார தரநிலைக்கு முரணானதோடு நோயாளிகள் மற்றும் பார்வையாளர்களின் நலனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. அரசாங்கத்தின் பொது இடங்களை பாதுகாக்கும் விதிமுறைகள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வழிகாட்டுதலுக்கு அமைவாக வைத்தியசாலை வளாகத்தில் வெற்றிலை பயன்படுத்துதல் மற்றும் எச்சில் துப்புதல் முற்றாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து பல அறிவிப்புகள் மற்றும் எச்சரிக்கை பலகைகள் வைத்தியசாலை முழுவதும் பதியப்பட்டுள்ளன. இனிவரும் காலங்களில் இத்தடை மீறப்படின் சம்பந்தப்பட்டவர்கள் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டு நீதிமன்ற நடவடிக்கைக்காக அனுப்பப்படுவார்கள் என்பதை பொதுமக்களின் கவனத்துக்கு கொண்டு வருகின்றோம். இந்த வைத்தியசாலை உங்கள் அனைவரின் வைத்தியசாலையாகும். அதனை சுத்தமாகவும் சுகாதாரமான சூழலுடனும் பாதுகாப்பது ஒவ்வொருவரின் பொறுப்பாகும். எனவே இத்தகைய செயல்களிலிருந்து முழுமையாக விலகி சுத்தம் மற்றும் ஒழுங்கை பேணுவதில் ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் என யாழ் போதனா வைத்தியசாலை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விசா ஆலோசனை நிலையங்கள் என்ற போர்வையில் இயங்கி வந்த போலி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையங்களூடாக முன்னெடுக்கப்பட்ட பல பண மோசடிகள் குறித்து பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இதற்கு அமைய பணியகத்தின் விசேட விசாரணை பிரிவின் காவல்துறை பிரிவினரால் சுற்றி வளைப்புகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. யாயில கட்டான பகுதியில் இயங்கிய நிறுவனம் ருமேனியாவில் லோரி சாரதி வேலை பெற்றுத் தருவதாக கூறி கலனி மற்றும் வேயாங்கொட பிரதேசங்களைச் சேர்ந்த இருவரிடமிருந்தும் 36 லட்சம் ரூபாவை மோசடி செய்தமை தொடர்பில் அதன் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபரும் அவருக்கு உதவிய பெண்ணும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை நேர்கொழும்பு பகுதியில் ANT எனும் பெயரில் இயங்கி சமூக வலைதளங்கள் ஊடாக கனடாவில் தாதிப்பணி பெற்றுத் தருவதாக கூறி 55 லட்சம் ரூபாவை மோசடி செய்த மற்றொரு நிறுவனமும் கடந்த 17ஆம் தேதி முற்றுகையிடப்பட்டது. இதன் உரிமையாளர் நேர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் குற்றத்தை ஒப்புக்கொண்டதுடன் 2,50,000 ரூபாவை செலுத்துவதற்கு இணங்கியதை அடுத்து பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். கோழி இறைச்சி மற்றும் முட்டை விலை அதிகரிப்பு. சந்தையில் முட்டை மற்றும் கோழி இறைச்சியின் விலைகள் அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளனர். அந்த வகையில் சந்தையில் ஒரு முட்டை 35 ரூபாவுக்கும் அதிகமான விலையில் விற்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. அதேவேளை பல்பொருள் அங்காடிகளில் ஒரு முட்டை 55 ரூபாய் தொடக்கம் 60 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாக தெரிய வருகிறது. இதே நேரம் சந்தையில் 1 கிலோகிராம் கோழி இறைச்சி 1,300 ரூபாவுக்கு அதிக விலையில் விற்கப்படுவதாக தெரிய வருகிறது. விநியோகஸ்தர்கள் விலைகளை அதிகரித்த விலையை விற்க வேண்டியுள்ளதாக வியாபாரிகள் கூறுகின்றனர். மேலும் இந்த நாட்களில் சந்தையில் கோழி இறைச்சி மற்றும் முட்டைகளின் விநியோகத்தில் பற்றாக்குறை இருப்பதாக அவர்கள் குறிப்பிடுகின்றனர். பௌத்த மதத்துக்கு எதிராக கருத்துக்களை வெளியிட்ட ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் பிரதமர் கரணி அமரசூரிய ஆகியோர் மன்னிப்பு கோர வேண்டும் என கொட்டப்பட்டிய ராகுல தேரர் தெரிவித்துள்ளார்.
அகில இலங்கை பௌத்த மகா சங்க சம்மேளனத்தில் இடம்பெற்ற மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் இனங்களுக்கு இடையிலும் மதங்களுக்கு இடையிலும் பிரச்சினை இல்லை. சிலர் பகிரங்கமாக இனவாதம் மற்றும் மதவாத கருத்துக்களை முன்வைக்கின்றனர். அந்த பட்டியலில் ஜனாதிபதியும் பிரதமரும் முன்னிலை வகிக்கின்றனர். யாழ்ப்பாணம் திசவிகாரை என்பது வரலாற்று சிறப்புமிக்க இடமாகும். வழிபாடுகளில் ஈடுபடுவதற்காகவே பௌத்த தேர்கள் அங்கு செல்கின்றனர். எனினும் பௌத்த வைராக்கியத்தை பரப்புவதற்காகவும் தேர்கள் யாழ்ப்பாணத்துக்கு செல்வதாக ஜனாதிபதி கூறியுள்ளார். அரசியலமைப்பில் பௌத்த மதத்துக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்காகவே அல்லது வீழ்த்துவதற்காகவோ நாங்கள் ஒன்று கூடுவதில்லை. பௌத்த மதத்தை அவமதிக்கும் வகையில் ஜனாதிபதியும் பிரதமரும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர். அதற்காக ஜனாதிபதியும் பிரதமரும் மன்னிப்பு கோர வேண்டும். அரசாங்கம் உரிய பாதையில் பயணிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் நோக்கிலேயே நாங்கள் ஒன்று கூடியுள்ளோம். அதே நேரம் பாலியல் தொடர்பான கல்வி நாட்டுக்கு அவசியமற்றது. பாலியல் தொடர்பான கல்வியை அறிமுகப்படுத்த அண்மையில் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. பாலியல் தொடர்பான போதிய தெளிவினை அனைவரும் கொண்டுள்ளார்கள். எனவே அந்த கல்வி தேவையற்றது என கொட்டப்பிட்டிய ராகுல தேரர் தெரிவித்துள்ளார். எட்டியாந்தோட்டை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட தனகுலபத்த பகுதியில் தனியார் சுற்றுலா பேருந்து ஒன்று ஒந்துருளியுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று மாலை 4 மணியளவில் சுற்றுலா பயணிகளை ஏற்றி சென்ற தனியார் பேருந்து வீதியினால் பயணித்துக் கொண்டிருந்த போதே விபத்து நேர்ந்துள்ளது. இந்திய சுற்றுலா பயணிகளை ஏற்றி சென்ற பேருந்து ஒன்று எட்டியாந்தோட்டை ஹெக்பெல்லவாக்க பகுதியில் வீதியை விட்டு விலகி பள்ளத்தில் கவிழ்ந்து அங்கிருந்த வீடொன்றின் மீது விழுந்துள்ளது. இதில் குறித்த வீட்டின் அருகே நின்று கொண்டிருந்த பெண் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். விபத்தில் காயமடைந்த 3 சிறுவர்கள் சிகிச்சைக்காக கரவனெல்ல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்தில் ஒந்துருளியில் பயணித்தவர் காயமடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தற்போது அந்த பகுதியில் நிலவும் கடும் மழை காரணமாக வீதி வழுக்கக்கூடிய நிலையில் காணப்படுவதனால் இந்த விபத்து நேர்ந்திருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். எனவே காலநிலை மாற்றங்களால் வாகனங்களை கவனமாக செலுத்துமாறும் காவல்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். முழு நாடும் ஒன்றாக செயல் திட்டத்தின் கீழ் இதுவரையில் நடத்தப்பட்ட சோதனை நடவடிக்கையின் கீழ் 1,00,000 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை போலீசார் தெரிவித்துள்ளனர். இதில் 1973 சந்தேக நபர்களுக்கு எதிராக போலீசார் தடுப்பு உத்தரவுகளை பெற்றுள்ளதோடு 1639 பேர் மறுவாழ்வுக்காக அனுப்பப்பட்டுள்ளனர். மேலும் இச்சோதனை நடவடிக்கையின் கீழ் 524 கிலோகிராம் 906 கிராம் ஹெரோயின், 1416 கிலோகிராம் 41 கிராம் ஐஸ் ஆகியவற்றையும் கைப்பற்றியுள்ளனர். மேலும் 16 கிலோகிராம் 674 கிராம் கஞ்சா, 199 கிலோகிராம் 864 கிராம் குஸ், 121 கிலோகிராம் 962 கிராம் கஜிஸ் மற்றும் 9,32,976 போதைப்பொருள் மாத்திரைகள் ஆகியவையும் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ உள்ளிட்ட 5 எதிர்வரும் மார்ச் 6 வரை விளக்கமறியல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. கூட்டுறவு மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சராக பணியாற்றிய காலத்தில் சதோசா நிறுவனத்துக்கு சொந்தமான லொரியொன்றை முறையற்ற வகையில் பயன்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியல் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ, அவரது 2 புதல்வர்கள் மற்றும் ஒரு சந்தேக நபர் ஆகியோரை எதிர்வரும் மார்ச் 6 வரை தொடர்ந்து விளக்கமறியல் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டுடன் தொடர்புடைய மற்ற சந்தேக நபரை எதிர்வரும் 27 வரை விளக்கமறியலை வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. அம்பாறை மாவட்டத்தில் தொடர் அடைமழை காரணமாக மீண்டும் வெள்ள நிலைமை உருவாகியுள்ளதுடன் கடல் கொந்தளிப்பாக காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக அம்பாறை மாவட்டத்தில் இடையூறாது பெய்து வரும் கனமழையினால் தாழ்நில பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. ஆம்பாறையில் கரையோர பிரதேசங்களான அட்டாளைச்சேனை, தைக்கா நகர், அக்கரைப்பற்று, நீந்தவூர், காரதீவு, மாவடிப்பள்ளி, சாய்ந்தமருது, பாண்டிருப்பு, கல்முனை, நாவிதன்வெளி, மருதமுனை, பெரிய நீலாவணை மற்றும் மல்வத்தீவு உள்ளிட்ட பல பகுதிகள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக தாழ்நில பகுதிகளில் அமைந்துள்ள சில வீடுகள் மற்றும் வீட்டுத் திட்டங்கள் நீரில் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பிரதேசத்தின் பல்வேறு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மழை காரணமாக மரங்கள் முறிந்து வீழ்ந்துள்ளதுடன் சொத்து சேதங்களும் ஏற்பட்டுள்ளன. பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்தும் பெய்து வரும் மழையினால் குளங்களின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருவதுடன் பிரதான வீதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் நிலவுகிறது. இதனால் சில வீதிகள் ஏற்கனவே நீரில் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து மழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளதனால் தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறு அதிகாரிகள்
காலி நிலுவ கக்பிட்டிய பகுதியில் குடும்ப தகராறு காரணமாக மனைவியின் கழுத்தை அறுத்த கணவன் கொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று அதிகாலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இவ்வாறு 32 வயதுடைய 3 குழந்தைகளின் தாயான மகாபடகே இரோஷா மதுமாலி என்பவர் உயிரிழந்துள்ளார். கொலை செய்யப்பட்ட பெண் தனது வீட்டுக்கு அருகிலுள்ள ஒருவருடன் தொடர்பு வைத்திருந்தமை காரணமாக கொலை இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. தனது மனைவியின் துண்டிக்கப்பட்ட தலையை வீட்டிலிருந்து 200 மீட்டர் தொலைவில் உள்ள குறித்த பெண்ணுடன் தொடர்புடையதாக சந்தேகப்படும் நபரின் வீட்டு முற்றத்தில் வீசியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து நேற்று காலை அவர் தானாக முன்வந்து போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 34 வயதான குறித்த நபர் பெண்ணின் சட்ட ரீதியான கணவர் எனவும் அவர் முன்னாள் இராணுவ சிப்பாய் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த சந்தேக நபர் நேற்று உடுக்கம நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அரசு நிர்வாக அமைச்சின் உதவி மேலதிக செயலாளர் ஒருவர் மோசடி குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்தினால் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். சொகுசு வாகனம் வாங்கி தருவதாக கூறி மருத்துவர் ஒருவரிடமிருந்து 2,27,00,000 ரூபாய் பணத்தை மோசடி செய்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பிலேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் சாரதி அனுமதி பத்திர கட்டணம் தவிர ஏனைய அனைத்து கட்டணங்களையும் திருத்தி அமைக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தினால் வழங்கப்படும் சேவைகளுக்கான கட்டணத்தில் ஒவ்வொரு ஆண்டும் 15% உயர்வு செய்யப்படலாம் என்றும் துறையின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டுகளில் பெறப்பட்ட விலையை விட கணிசமாக குறைந்த விலையில் துறையால் உரிமங்களை பெற முடிந்தால் இந்த முறை உரிம கட்டணங்கள் விலை அதிகரிக்கப்படாது என்றும் அவர் கூறியுள்ளார். 100 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள வாகனத்துக்கு அதனிடையே பொறுத்து 500 ரூபாய் மட்டுமே வசூலிக்க முடியும் என்றும் சாதாரண வாகனங்களுக்கு அதே தொகையை வசூலிப்பது நியாயமற்றது என்றும் அவர் கூறியுள்ளார். எனவே வாகன வகையை பொறுத்து இதுவரை வசூலிக்கப்பட்ட விலைகள் உட்பட பல திருத்தங்களை செய்ய துறை செயல்பட்டு வருவதாக அதிகாரி மேலும் கூறியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் பாடசாலை மாணவர்களுக்கு ஒரே மாதிரியாக சிகை அலங்காரம் செய்ய வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டதாக வலி தென்மேற்கு பிரதேச சபையின் தவிசாளர் க ஜசிதன் தெரிவித்துள்ளார். வலிகாம தென்மேற்கு பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு நேற்றைய தினம் நடைபெற்ற போது அவர் இந்த கருத்தினை தெரிவித்துள்ளார். சிகை அலங்கார பிரச்சினையினால் பல பாடசாலைகளில் அதிபர்கள் மாணவர்களை திருப்பி அனுப்புகின்ற நிலைமைகள் காணப்படுகின்றன. ஆகவே சாதாரண மாணவர்களுக்கு சிகை அலங்காரம் செய்கின்றது போல பாடசாலை மாணவர்களுக்கும் சிகை அலங்காரம் செய்யக்கூடாது. ஆகவே எமது பிரதேசத்தில் இருக்கின்ற சிகை அலங்கார சங்கத்துடன் நாங்கள் இது பற்றி பேசுவோம். அவர்கள் நிச்சயமாக இதற்கு ஒத்துழைப்பு வழங்குவார்கள். ஏனெனில் அவர்களும் அதைத்தான் விரும்புகின்றார்கள். எனவே இந்த தீர்மானத்தின் மூலம் நாங்கள் அதனை இறுக்கமான முறையில் நடைமுறைப்படுத்துவோம் என்றும் வலித்தேன்மேற்கு பிரதேச சபையின் தவிசாளர் தெரிவித்துள்ளார். குறைந்த அழுத்த பிரதேசமானது வலுவிழந்து இலங்கைக்கு தென்கிழக்காக தென்மேற்கு வங்களா விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக தொடர்ந்தும் நிலை கொண்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் நேற்றைய தினம் பிற்பகல் 2 மணியில் வெளியிடப்பட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலை முதல் ஹமாந்தோட்டை மற்றும் மட்டக்களப்பு முதல் திருகோணமலை வரையிலான கடற்கரையோர கடற்பகுதிகளில் அவ்வப்போது மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கைக்கு கிழக்காக வங்களா விரிகுடாவில் நேற்றைய தினம் காற்று சுழற்சி ஒன்று உருவாகியுள்ள நிலையில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இது நாளைய தினம் தாளமுக்கமாக மாற்றமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இதனால் கிழக்கு மாகாணங்களில் பல பகுதிகளுக்கும் கிடைத்து வரும் மழை இன்றும் நாளையும் பரவலாக கனமழை முதல் மிக கனமழையாக அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பாக அம்பாறை மட்டக்களப்பு மாவட்டங்களில் பல பகுதிகளுக்கு மேற்குறிப்பிட்ட 3 நாட்களிலும் அவ்வப்போது கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இத்துடன் கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.